ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எளிமையா நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுவரைக்கும் வந்தது? இனிமேல் எதை நோக்கி போகுது? அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ப மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் அருள்வாக்கு சொல்ற மாரி இல்லாம, சாதாரணமா எப்படி ஒரு புக் படிக்கிறீங்களோ, அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தாவே, ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது? நம்மளுடைய தசநாதன், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கார்? யோகமான திசையா? எது மாரி திசை? எந்த மாரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு, நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது டிகிரி வைஸா? ஆமாம். அதாவது சும்மா வந்து 3வது 7வது இடத்துல 3 கிரகம் இருக்குது, லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படிலாம் சும்மா சொல்லாமல் குட்டு மதிப்பாக பேசாமல் எந்த டிகிரியில் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு நடுவால் எவ்வளோ டிகிரி இடைவெளி இருக்குது, அப்படி இந்த டிகிரி இடைவெளி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதிகமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், பார்வை பலன் என்ன, திக்பலம் திருக்பலம் எல்லாமே வந்து பார்த்துட்டு இதில் வந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் நமக்கு எப்போ காட்டுது, எல்லா விஷயங்களும் நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கே லைஃப் கிளாரிட்டி, நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டோம் என்றால் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற வீண் வேலைகள்லாம் செய்யாமல் நமக்கு என்ன கர்மா கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உலக ரீதி எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் மிகவும் ஒரு கம்மியான ஒரு ஃபீஸு, அதை நம்ம கீழே போட்டுட்டு இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே அவங்கள கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 வாரங்கள் அடங்கிய ஒரு 10 கிளாஸ் நிரப்பிய ஒரு அருமையான பேசிக் கோர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எல்லா மக்களும் இதில் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை பயனெடுத்து கொண்டு வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து சிறப்பாக நடத்திக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஐயா. இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்கா அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும். எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குங்க வந்தாலே போதும். பேசிக்கிலிருந்து ஜோதிடம்னா என்ன, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன் எப்படி வருது, எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 12 கட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், எங்கே லிங்க் ஆகுது, நம்ம கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எங்கே லிங்க் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி என்ன, எங்கே முடியுது, அந்த 12 பாவங்கள் எதை காட்டுது, தசாபுக்திகள்லாம் என்ன, தசாபுக்திகள் எதை வைத்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை அப்படின்னா எதை வச்சு அப்படி செவ்வாய் திசை முதல் திசையாக வருது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசை என்ன, பார்வை என்ன, பலம் என்ன, ஒரு கிரகம் திக்பலம், ஸ்தான பலம், திக்பலம்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா அம்சங்களும் எளிமையான முறையில், லாஜிக்கலான முறையில், அறிவியல்வா சார்ந்த முறையில், எதுவுமே நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மக்கடிச்சுக்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஏன் இதை சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உகந்த ஒரு கிரகம், மெடிக்கலுக்கு ஒரு உகந்த கிரகம், ஒரு சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த ஒரு கிரகம்னு சொல்கிறோம்னா எதனால் சொல்கிறோம்? ஏன் செவ்வாய் அது கொடுக்குது? செவ்வாயோட காம்பனண்ட், அந்த காம்போசிஷன் என்ன, அது ஏன் இந்த விஷயத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறது, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு, ஒரு கிரகத்தை எது கொடுத்துருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களும் அருமையான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தை நீங்களே பார்த்து என்ன பலன் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி. அதாவது 10வது கிளாஸ் முடியும் போது நம்மளே கணிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அந்த கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான். 8 கிளாஸ் தியரி, 2 கிளாஸ் ப்ராக்டிகல்ஸில் நிறைய நாமளே இப்போ நம்ம பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் போட்டு அவங்களே வந்து ப்ரிடிக்ஷன் எடுங்க, இந்த ஜாதகத்தில் இருக்கிறவர் எந்த தொழில் இருப்பார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஏன் கரெக்டு, ஒருத்தங்க தப்பாக சொன்னாங்கன்னா ஏன் தப்பு,
எப்படி பண்ணிக்கணும்னு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஃபைன் டியூன் ஆகி ஓ இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுக்கணுமா, இப்படி தான் பலன்கள் எடுக்கணுமா, இப்படி தான் கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படி நான் கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்தது இல்லைங்களா, அதையே எளிமையாக நம்ம கொடுக்குற மாதிரி அமைப்பு கொடுக்குறோம். அது நம்ம டிஸ்கவுண்டடான ஃபீஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. பிறப்பின் ரகசியம் அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசி என்ன விஷயத்துக்காக பிறவி எடுத்திருக்காங்க, கன்னி ராசி என்ன விஷயம் சொல்ல வருது? கண்டிப்பா. இப்ப கன்னி ராசி பாத்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துல 6வது ராசியாக வருகிறது. 6ங்கிறதே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா. வம்பு வழக்குகள், நோய், இயல்புக்கு நோய், கடன் எல்லாமே கொடுக்கக்கூடியது. அது இயல்புக்கு மாறானதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு திருமணம் செஞ்சுட்டு சைடில் இன்னொரு திருமணம் தெரியாமல் அன்அஃபிஷியலாக பண்ணுறது, அல்லது 2வது திருமணம் பண்ணுறது, இது மாதிரி அன்கன்வென்ஷனல் மேரேஜ். அதே மாதிரி தொழிலையுமே பார்த்தா இடக்கு முடுக்கான வெளியில் சொல்ல முடியாத ஒரு தொழில் பண்ணுறது, இதெல்லாம் 6 சம்மந்தப்படுது. சரி, இவங்க ராசியே காலப்புருஷத்தில் 6 இருந்தால் என்ன அர்த்தம்? கிரிட்டிக்கலான ஒரு அமைப்பு, ஒரு அன்கன்வென்ஷனல் கேரக்டர் இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயத்தில் 6ங்கிற இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக டீட்டெயிலாக பார்ப்பாங்க. புதனோட வீடாக இருக்கிறது இல்லையா, கன்னிங்கிறதே புதனோட வீடுங்கிறப்போ எல்லாமே மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அதனால என்ன ஆகுதுன்னா பெரிய லெவலில் யோசிக்காமல் போயிடுவாங்க. இப்போ கன்னிராசிக்காரங்களா ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் தான் யாரையுமே நம்புறதே இல்லையே. எல்லாமே கிரிட்டிக்கலாக பார்க்கறது, டீட்டெயிலாக பார்க்கறது. சரி, நம்ம எல்லாத்துலேயும் நீங்கள் டீட்டெயிலாக போனீங்கன்னா எப்படி பெரிய 1000 பேர் வச்சு பண்ணக்கூடிய தொழில் பண்ண முடியும்? சென்ட்ரலைஸ் பண்ணி அவன் மேனேஜர் இவங்க மேனேஜர்னு போட்டால் தானே பண்ண முடியும். இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா புதன் அதிகமாக வலுத்திருக்கிறதுனால, கிரிட்டிக்கலான 6ஆம் வீட்டு காலப்புருஷத்தில் 6ஆம் வீடாக வருவதனால, பூமி தத்துவம் இருக்கிற மாதிரி ஒரு ராசியாக இருக்கிறதுனால, உபய ராசியாகவும் வருவதனால எண்ணங்கள் வந்துடும் போகும், எவரும் போகும், மாறிட்டே இருக்கும் எண்ணங்கள். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல போய் எந்த ஒரு கிரகம் மாட்டிட்டாலும் அதோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்டாப் ஆகப்படுது. ஏன்னா 6ங்கிறது 6, 8, 12ங்கிறது 3மே துஷ்டானங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தானங்கள். லக்ன ஒளி பெறாத வராத இடமாக இருக்கிறது தான் 6ஆம் இடம். ஸோ அப்படிங்கிறப்போ எப்பவுமே அதனால தான் புதன் திசை நடந்தால் கடன் வாங்குவீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6ஆம் காலப்புருஷத்தில் 6 புதன் திசையில் இல்லாத கடன் வாங்காத ஆளே கிடையாது. அதே சமயத்தில் அந்த கன்னி புதனோட வீடாகிய கன்னியோட அதிபதியாக வரக்கூடிய புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரராக பிறக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா கடன் பட்டு அதில் மாட்டுவாங்க. அவசரப்பட்டு வீடு வாங்கி 20 வருஷம் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். புத்தி கூர்மை இருக்குமே ஒழிய ஃபினான்ஷியலாக கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு பண்ணுவாங்க, குறைச்சிடும், அவங்களுக்கு சரியாக வராது. அதாவது பெனி வைஸ் ஷ்ரூட், பவுண்டு வைஸ் ஃபூலிஷ். பெனி வைஸ் கிளவர், பவுண்டு வைஸ் ஃபூலிஷ். அப்படின்னா என்ன? 10 பைசா, 1 ரூபா, 2 ரூபா லெவலில் நல்லா யோசிப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல 1000 ரூபா, 2000 ரூபா, 10,000 ரூபா போயிட்டு இருக்கும், அது தெரியாது. ஸோ டீட்டெயில்டாக பார்ப்பாங்க, ஆனால் பெரிய லெவலில் பார்க்கக்கூடிய அமைப்புகளை விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. ஆனால் நம்ம ஷார்ப் மைண்டு, விவரமாக டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சுக்கவே முடியாது. ஒரு கன்னிராசிக்காரன் ஒரு சாதாரண ஒரு நகை கடையில் இருக்காருன்னு வைங்களேன், சேல்ஸ்மேனாக இருக்காருன்னா அவருக்கு எப்படி மாற்றுறது, எப்படி பண்ணுறது, எப்படி ஜுவல்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா டெக்னிக்கல் பிரெயின் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஜுவல்லரி ஷாப்பு நீ மேனேஜரை, நீங்கள் அதை பண்ணுன்னா முடியாது. அவருக்கு ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சுருவேங்க. ஆனால் ஆளுக்களை மேய்க்கிறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுறதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஏன்னா எல்லா டீட்டெயிலும் நான் அவங்களுக்கு தெரியணும்னு நினைப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறப்போ ஆட்களை மேய்க்க முடியாது. ஸோ அது மாதிரி சில குறைகள் இருக்குது, அது மாதிரி சில நல்ல நிறைகளும் உள்ள ஒரு ராசி தான் கன்னி ராசிகள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை எப்படிங்க? அதோட ஆப்போசிட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மீன ராசி, அதோட அதிபதி குரு. அவர் எதிர்மறையான ஒரு கிரகம். கன்னிராசியில் பிறக்கிற ஒரு ஸ்பௌஸ், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தன்மையான குணம் இருந்தாலும் ஒரு மாதிரி சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும். இவங்க டெக்னிக்கலி இன்க்ளைண்டாக இருக்கிறாங்க, எமோஷ்னலாக முடிவு பண்ணாமல் எல்லாமே லாஜிக்கலாக முடிவு பண்ணுறவங்களாங்க இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்த்த குடும்பக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னல் பீப்புளாக இருப்பாங்க. நீங்கள் எமோஷ்னலாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பர்த்டே விஷ் பண்ணுறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அது மாதிரி விஷயங்களை இவங்களுக்கு வராது. இவங்களுக்கு தான் நான் உனக்கு அன்னைக்கே அது பண்ணிட்டேனே, இப்போ எதுக்கு எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரிலாம் லாஜிக்கலாக யோசிப்பாங்க. ஏன்னா புதன் லாஜிக்கல் ஆன ஒரு பிரெயின்.
கிரிட்டிக்கலாக, 6ஆம் வீடு காலப்புருஷத்தில் 6ஆம் வீடு வரனால கிரிட்டிக்கலாக இருப்பாங்க. அவங்கள வந்து கன்னிராசிக்காரங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் பண்ணி அவங்க நினச்ச மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்கன்னு நினைப்போம். அப்போ கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க, நீ டம்ளர் வந்து இங்கே தான் வச்சுருக்கணும், நீங்கள் அங்கே வைக்கக்கூடாது அப்படிமா. அட சாமி, இவங்கள வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்னிராசிக்காரங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் போனோம்னா என்ன ஆகும்னா த ஹோல் பிக்சர் வந்துடும். இப்போ நாமளே பேசுகிற இப்போ இருக்கிற காணொலியிலே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பேசுகிறோமாங்கிறது தெரியாது. பெர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தையே வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியறது எனக்கு பெர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்மளோட நேயர் வந்து இது பெர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கலாம். பெர்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு மாயை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு புரியாது. பெர்ஃபெக்ஷன் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி நீ பண்ணல அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால டெக்னிக்கல் துறையில், ஐடி துறையில், அக்கௌண்ட்ஸ் துறையில் கண்ணி வலுத்தாதான் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டரே ஆக முடியும். ஆடிட்டர் ஆகணும்னா கண்ணி வலுக்கணும். மிதுனம் வலுத்தா ஜோதிடர் ஆகலாம். மிதுனமும் புதனின் வீடு தான், கன்னியும் புதனின் வீடு தான். ஆனால் கன்னி வந்து நல்லா திட்பலத்தோட வலுத்தாதான் மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய அக்கார்டிங் டு த செக்ஷன் 1.2 இந்த வருஷத்தில் வந்த லா பிரகாரம் இது சொல்லணும்னா நீங்கள் வந்து கன்னி வலுத்துருக்கணும். இல்லைன்னா அதெல்லாம் எவன்டா நான் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடுவீங்க. இல்லை, இந்த செக்ஷன் இந்த லா நம்ம இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் கவனம் செலுத்தணும்னா கன்னி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைங்க சார், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமானா நீங்கள் வந்து ஆடிட்டர் ஆக முடியாது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக தான் ஆக முடியும். ஸோ கன்னிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மெமரி பவர் உள்ளது, உலக அறிவு, நுணுக்கமான அறிவு, அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பர்சனை கர்மாவாக வச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த பிறவி பயன் பெற்றிருக்கிறவங்க, அந்த பிறப்பின் ரகசியத்தில் இருக்கிறவங்க கண்ணில் பிறப்பாங்க. இல்லை, எனக்கு ஓவராலாக தான் நான் பார்ப்பேன், டீட்டெயிலாக எதுவுமே நான் பார்த்துக்க மாட்டேன், மனுஷன்களை தான் நம்புவேன், நான் வந்து கோடிகளை சம்பாதிக்க தான் பார்ப்பேன், டீட்டெயிலாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் கன்னி ராசியில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கன்னி ராசியில் பிறக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஈவன் எல்லா எம்ப்ளாயிஸோட பேரு அவங்களுக்கு தெரியும். அவனோட இது என்ன நடக்குது, நேற்று என்ன நடந்தது வியாபாரம்னு இன்னைக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் வச்சுருப்பான். அந்த லெவலுக்கு மட்டும்தான் அவங்க வளர முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறப்பு. கன்னி ராசியில் பிறந்தவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயம் எப்படி? கடனுங்கிற ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். கடன் வாங்கவும் பயப்படுவாங்க, ஆனால் வாங்கினாலும் அதை அடைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 6ஆம் இடம் வந்து காரபுருஷ தத்துவத்தில் கன்னிராசி வருவதனால ஒன்றா கடன் வரும், அல்லது நோய், நர்வ்ஸ் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், எது குலைக்கிறது, நம்ம பாடியே நமக்கு எதிராக நடக்கிறது, மூட்டு வலியில் வந்து நமக்கு அந்த ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்னு சொல்லுவாங்க, நம்ம செல்ஸே நம்மளை சாப்பிட்றது, அப்புறம் சில அலர்ஜிக்கு எனக்கு வந்து பால் ஆகாது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ஒத்துக்காது, என் பாடிக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே 6ஆம் இடம் வலுத்துரும். அந்த கண்ணியில் வந்து ஆகாத கிரகங்கள் இருக்கும் பொழுது, குறிப்பாக கண்ணியில் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏன்னா புதனில் வந்து செவ்வாய் ஆகாத கிரகம். செவ்வாய் இருந்ததுன்னா அந்த சூடு, டைஜஷனில் ப்ராப்ளம், எதுகுலைக்கிறது, ஏகப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து கண்ணியில் வந்து பாவகிரகங்கள் இருக்குது. அதனால் கண்ணியில் இருக்கிறவங்க யார் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உடல் உபாதைகள் நிறையா இருக்கும். ஸோ சாப்பிட்ற ஐட்டமு அவங்களுக்கு என்ன ஒத்துக்குங்கிறது பார்த்து உடம்பை பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி ஒரு உடல் பாகு, அந்த மாதிரி கர்ம வினையில் இருக்கிறவங்க தான் கன்னிராசியில் பிறப்பாங்க. இவங்களுக்கு வேலை தொழிலில் எந்த கேட்டகரி இல்லாமல்? கேட்டகரி பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போகிறது தான் நல்லது. நம்ம டாப் லெவலில் போனோம்னா அதில் வரக்கூடிய ப்ரெஷரு, அதுக்கு வரக்கூடிய டார்கெட்டு, அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மைண்டு கிடையாது. ஏன்னா அவங்க டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால நம்ம பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனாங்கன்னா ஒருத்தருத்தும் ஒரு மாதிரி இருப்பான். அவங்க வந்து தே ஆர் பெட்டர் மேனேஜிங் மெஷின்ஸ், தே ஆர் பெட்டர் மேனேஜிங் அக்கௌண்ட்ஸ், தே ஆர் நாட் குட் மேனேஜிங் பீப்புள். ஏன்னா பீப்புள் வந்து நம்ம கொஞ்சம் டாலரண்டாக இருக்கணும், அவன் அப்படி தான்டா இருப்பான். சில பேர் தத்தியாக இருப்பாங்க, சில பேர் பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அதை 80-20 பிரின்சிபல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு கம்பெனி நடக்கிறது 20% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் மூலமாக நடக்கும், 80% ஆஃப் பீப்புள் சும்மா இருப்பானுங்க, ஒரு கம்பெனிங்கிற பேரில் இருப்பாங்க. அதுக்காக 80 காரணம் தப்பு, 20 தான் வேணுங்கிற மாதிரி இருந்தோம்னாலும் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நிறுவனத்தை நடத்துகிற ஒரு அமைப்பு தேவைப்படுது இல்லைங்களா. ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம முடியாது. ஸோ அது மாதிரி விஷயங்கள்னால கன்னிராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு மேலதிகாரி வரைக்கும் போகலினாலும் ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் போய் டெக்னிக்கலி பிரில்லியன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்,
சிடிஓ என்று சொல்லப்படுகிற சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக ஆகக்கூடிய அமைப்புகள், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குதே ஒழிய ஒரு சிஇஓ என்று சொல்லப்படுகிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வாய்ப்புகள் குறைவு. சிறப்பு. இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கிய விஷயம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொஞ்சம் உடம்பு உபாதைகள், நர்வ்ஸ் ப்ராப்ளம், நர்வ்ஸ் வீக்னஸ், டைஜஷன் ப்ராப்ளம், பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம், இதெல்லாம் அதிகமான தொந்தரவு இருக்கும். அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கு பொறுத்து மாறும். அதுலேருந்து மீண்டு வருவது தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். நெகட்டிவ்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குங்க? கண்டிப்பாக இவங்களுடைய நெகட்டிவ் வந்து உடல் உபாதைகள் ஒன்று, அப்புறம் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, உறவுகளில் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, மேலோட்டமாக வண்டி ஓடுனா போகுதுன்னு பார்க்காம வண்டி பர்ஃபெக்டாக ஓடணும்னு எதிர்பார்க்கறது, இயல்புக்கு மாறான சிந்தனைகள் வச்சுக்கிறது, ரொம்ப டெக்னிக்கலாக ப்ரில்லியண்ட் ஆகி அடுத்த வரக்கூடிய உலகம் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த வரக்கூடிய விஷயத்த இப்பவே அது பண்ணணும்னு நினைக்கிறப்போ அது காலத்துக்கு மீறி போகக்கூடாது இல்லையா? அந்தந்த காலத்துல தான் அது ஹிட் ஆகும். அதுக்கு முன்னாடி பண்ணால் அது ஹிட் ஆகாதுங்கிற விஷயத்தினால சில பாதிப்புகள் உள்ளாகி இவங்க அளவுக்கு உலகம் வேகமா போக மாட்டேங்குதே, டெக்னிக்கலா போக மாட்டேங்குதேங்கிற மாதிரி ஒரு அங்கலாப்பு நிறைந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நான் தன்னை போல் எல்லாரும் சிந்திக்க முடியாதுங்கிற விஷயத்தை புரிந்து கொஞ்சம் தன்மையாக வாழக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. சிறப்பு. அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.